उमंग और उत्साह से भरे हुए लोग ही नजर आ रहे हैं। की सरकार, सत्ता की जनता जिंदाबाद। பீகார் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் வந்துகிட்டு இருக்குது. இப்போ அங்கே முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது. ஐக்கிய ஜனதா தள தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கொண்டாட்டங்கள் தொடங்கியிருக்கு. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமாரன். ராஜ்குமாரன், இங்கே கொண்டாட்டங்கள் எப்படி இருக்குது? வாக்கு எண்ணிக்கை முன்னிலை நிலவரங்களில் முன்னிலையில் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் என்ன மாதிரியான கொண்டாட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க? ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் உட்பட பாஜக கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் பீகார் மாநிலத்தில் தங்களுடைய வெற்றி கொண்டாட்டங்களை தொடங்கி இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று காலை வாக்கு எண்ணிக்கையை தொடங்கியது முதலே தபால் வாக்குகள் முதல் தபால் பிரிக்கப்பட்டது தொடங்கி இப்பொழுது வரை தொடர்ந்து பாஜக தலைமையிலான கூட்டணி தான் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் போட்டி என்று பார்த்தோம் என்றால் பாஜகவிற்கும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு இடையில ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கின்றது. ஒரே கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சம அளவிலான தொகுதிகளை பெற்று களத்தில் இறங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் பாஜகவை காட்டிலும் ஐக்கிய ஜனதா தளம் 1-2 தொகுதிகளை கூடுதலாக பெற்றது. அதன் பிறகு மீண்டும் பாஜக ஐக்கிய ஜனதா தளத்தை காட்டிலும் தற்பொழுது 1-2 தொகுதிகள் வரை கூடுதலாக பெற்றிருக்கின்றது. எனவே தனிப்பெரும் கட்சியாக ஐக்கிய ஜனதா தளம் கட்சி வரப்போகின்றதா, பாரதிய ஜனதா கட்சி வரப்போகின்றதா என்பது ஒரு ஆரோக்கியமான போட்டியாக அங்கு இருக்கக்கூடிய பீகார் தொண்டர்களுக்கு இடையே இருக்கின்றது. மற்றபடி 190 இடங்களுக்கும் கூடுதலாக தொடர்ந்து பாஜக தலைமையிலான கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கின்றது. வெற்றியை நெருங்கி வந்து கூட பார்க்க முடியாது, ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக கூட அமர முடியாது என்ற ஒரு சூழ்நிலையை தேஜஸ்வி யாதவினுடைய ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடதுசாரிகளுக்கும் பீகாரிய மக்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வதற்கு கூட அந்த அதிகாரப்பூர்வமாக எதிர்க்கட்சியாக அமர்வதற்கான வாய்ப்பினை கூட ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியினருக்கு வழங்குவார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்திருக்கின்றது. போட்டியிட்ட தொகுதிகளில் கிட்டத்தட்ட 3/2 பங்குக்கும் கூடுதலான தொகுதிகளை வசப்படுத்தக்கூடிய விதமாக இந்த முன்னிலை நிலவரங்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் உற்சாகத்தோடு தங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளராக கருதி போட்டியிட்டிருந்த ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினுடைய நிதிஷ்குமாருக்கு படங்களுக்கு இனிப்புகளை வழங்கி தற்பொழுது மேலும் இசைத்து தங்களுடைய வெற்றி கொண்டாட்டங்களை உற்சாகத்துடன் தொடங்கி